என்னடா செல்லம், பயந்துட்டியா? மல்லிகை பூவை அவ்வளவு சீக்கிரம் நசிக்கிறோனா? எதுக்கு நீ இவ்வளவு சிரமப்படுற? எப்படியும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்கு இதெல்லாம்? வீணா ஓடி இப்படி அடிபட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு, நானே தூக்கி விடுறேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். நில்லு. கௌரி, அட புள்ள கத்திரிக்கா, எங்க வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ற? தப்பு செய்யறவங்கள இந்த கௌரிக்கு பிடிக்காது. பாரா. அப்புறம் என்ன, பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டது பத்தாதா, இங்கேயும் அசிங்கப்படணுமா? இதோட நீ கிளம்பிட்டன்னா உனக்கு நல்லது. நான் ஒரு ஆம்பளை மிரட்டினாலே மதிக்க மாட்டேன். சுண்டக்கா மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன மிரட்டுறியா? ஜீப்பை வச்சு நசுக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன தொட கூட முடியாது. வேணும்னா முயற்சி பண்ணி பாரு. வேண்டாம் கௌரி, வா போயிடலாம். பயப்படாத துர்கா, நீ தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. உனக்கு அவ்வளவு திமிரா? இப்ப பாரு எப்படி ஓட விடுறேன்னு. கௌரி, வா கௌரி போயிடலாம். கௌரி. ஏய் குள்ள கத்திரிக்கா, உன்னை என்ன பண்ற பாரு. இன்னியோட நீ க்ளோஸ் டி. என்னாச்சு? வண்டி நகர மாட்டேங்குதா? அது எப்படி நகரும்? அதுக்கு நான் மனசு வைக்கணுமே. உன்னை என்ன பண்றேன் பாரு. உனக்கு முன்னால விழுந்த இந்த மரம் உன் மேல விழாம இருக்கணும்னா வந்த வழியே போயிடு. என்னடி என்கிட்ட ஆட்டம் காட்டியா? ஒண்ணு இப்ப நீ அதை தாண்டணும்னாலும் நான் மனசு வைக்கணும். இதோட போயிட்டன்னா உனக்கு நல்லது. ஏய், என்ன திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கல? எப்படியோ உன்னை சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஸ்டேஷன்ல உன்னை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டனா இல்லையான்னு பாரு. யார் யாரோ கூப்பிட்டு அவங்க இடத்துக்கு போயிருக்க, நீ கூப்பிட்டு உன் இடத்துக்கு வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன். ஒரு வேளை வந்தா அந்த நாள் உன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோ. துர்கா, நீ பயப்படாம வீட்டுக்கு போ. நீ வா கௌரி. என்ன பத்தி நீ கவலைப்படாத துர்கா, நீ முன்னால போ, நான் வரேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மரக்கிளை தானா வழிவிடும். அப்போ நீ கிளம்பு. ஏய் நான் அப்போ வரட்டுமா? ஏய் நில்ல. ஏய் 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 நில்ல. ஏய் ஜெய் கமண்டல காளி. காலம் கொடுத்த வலியை தாங்க முடியாமல் காலனை தேடி வந்திருக்கிறாய், அப்படித்தானே? அது நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். குடும்பத்தோடு வெளியே சென்ற நீ சாவிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறாய். அது எப்படி? ஆச்சரியப்படாதே, இன்னும் சொல்கிறேன் கேள். உனது பஞ்சாலையில் திடீர் தீ விபத்து, அனைத்தும் நாசம். உனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் வெள்ளாமை வீணாய் போனது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஒரே வாரிசுக்கு இன்னும் வாரிசு உண்டாகவில்லை. வம்சம் தழைக்காமல் பாதியில் நிற்கிறது. ஐயா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம்? நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் எமக்கு தெரியும். முக்காலமும் அறிந்த கமண்டல காளியின் சீடன் நான். இப்பொழுது எதற்காக இங்கு வந்தாய்? ஐயா, என்னங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்கலாமா? என் குடும்பத்துல இப்படி அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலான்னு தான் கேட்க வந்தேன் ஐயா. இதுவரை நீ செய்ததை எல்லாம் என்னிடம் கேட்டுவிட்டா செய்தாய்? இல்லைங்கய்யா. இந்த காலன் உங்களுக்கு தேவையில்லை. காலபுத்திரனுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தானே இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இனிமேலும் அப்படியே வாழுங்கள். போ. ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை யோசிக்காம விட்டது தவறுதான் ஐயா. தவறல்ல, மிகப்பெரிய தவறு. சிவவல்லப ஜமீன் குடும்பத்திற்கு ஒன்றென்றால் முன்னால் வந்து நிற்பது இந்த காலன் வம்சம்தான். அது தெரிந்திருந்தும் இந்த காலனை மதிக்காமல் அவமானப்படுத்தி இருக்கிறாய். என்னை அவமானப்படுத்தியது இந்த கமண்டல காளியை அவமானப்படுத்தியது போல. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன்னுடைய மன்னிப்பை என் தாய் காளியிடம் சொல். ஏனென்றால்
இப்பொழுது உன்னை என் முன்னால் கொண்டு வந்தது அண்டத்தையும் தனக்குள் வைத்திருக்கும் என் கமண்டல காளி. இப்பொழுது உன் நிலைமையும் உன் குடும்பத்தினுடைய நிலைமையும் என்னவென்று உனக்கு தெரியுமா? அடுத்த சூரிய கிரகணத்திற்குள் உன் குடும்பம் மொத்தமும் அஸ்தமனமாக போகிறது. உன் பரம்பரையே மண்ணோடு மண்ணாக போகிறது. உன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் எலும்பையும் எடுத்து பூஜை செய்வதற்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறான். அறிந்தவன் நின்று கெட்டான், அறியாதவன் அன்றே கெட்டான். நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் காலம் உணர்த்தும் அனைத்தும் கிளம்பு. ஐயா, நீங்க சொல்றத நான் நம்புறேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? பூஜை ஏதாவது பண்ணணும்னாலும் சொல்லுங்க ஐயா. எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். பல வருடங்களாக இந்த காலனை மதிக்காமல் இருந்த நீ இப்போது என்னிடமே என்ன பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களை சந்திக்காம விட்டது நான் செஞ்ச பெரிய தப்புதான். தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க ஐயா. காப்பாற்ற வேண்டியது நான் அல்ல, அகிலத்தையும் அடிப்பாதத்தில் வைத்திருக்கும் என் கமண்டலக்காள். அவள் உத்தரவு கொடுக்கட்டும். ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஊனானாய், உயிரானாய், உயிரில் ஊறும் உணர்வானாய், வானாகி ஐபூத வகையெல்லாம் நீயானாய் தாயே. உன்னை நம்பி வந்த உன் பிள்ளைக்கு உத்தரவு கொடுக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. நான் சொல்லப் போகும் விஷயத்தை கவனமாக கேள். என்னுடைய பேச்சிற்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது என் கமண்டலக்காளியின் உத்தரவு. சொல்லுங்கய்யா. நீ உடனே உன் குடும்பத்தோடு உன் பூர்வீக ஊரான மறையனூர் கிராமத்திற்கு போ. ஐயா, எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்வதை மட்டும் செய். மறையனூர் கிராமத்திற்கு சாலை போடும் ஒப்பந்தம் உனக்கு வந்ததா? ஆமாங்க ஐயா. அந்த ஒப்பந்தத்தை வேண்டாம் என்று சொல்லி இருப்பாயே. ஆமாங்க ஐயா. அந்த சாலை ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாளைக்கே மறையனூர் கிராமத்திற்கு கிளம்பு. அதுவும் குடும்பத்தோடு. சரிங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த ரோடு போடுற கான்ட்ராக்டை ஏத்துக்கிட்டு கிராமத்துக்கு போறதுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா? ஆகாயத்திற்கும் பூமிக்கும் என்ன சம்பந்தம்? காற்றிற்கும் மூச்சிற்கும் என்ன சம்பந்தம்? விதிக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னதை செய், உனக்கே எல்லாம் புரியும். ஐயா, குடும்பத்தோட போக சொன்னதுக்கு என்ன காரணம்? கொச்சாயி, சொல்லுங்க ஐயா.
உன்னை எதுவும் பேசக்கூடாது, சொன்னதை மட்டும் செய்யின்னு சொன்னது உனக்கு புரியலையா? ஐயா சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சாச்சு, நீ கிளம்பலாம். இந்த கேஸை நம்ம இன்னும் ஃபைல் பண்ணவே இல்லையே. அதான் நான் பார்த்தேன். வித்யா கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைச்சேன், கால் பண்ணவே இல்லை. அம்மா மாசாணி அம்மா, இந்த கௌரி எங்க தான் போவாளோ? செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. மதியம் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அதனாலதான் நான் அவளை எதுவும் சொல்றதில்ல. ஆனா அவ இப்படி சாப்பிடாம இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஃபோர் ஃபைவ் 4-5. யார் இது? அதுவும் இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க. ஹலோ 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 அக்கா, இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமாண்டி. சரி சரி, போங்க போங்க. ஹலோ 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 ஏங்க, நீங்க என்ன ரேடியோ குழாயா? மைக் செட் வச்சு செக் பண்றீங்களா? ஆ, மைக் செட்டுக்காரங்க கூட ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போன் அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வேற என்ன சொல்றது? ஏன் உங்க போன் அட்டெண்ட் பண்ணா என் அக்கா கூட பேசக்கூடாதா? பேசலாங்க, ஆனா ஒரு நிமிஷம் இருங்கன்னு போன் கூப்பிட்டவங்க யாரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு பேசணும். ஆ, நான் பேசினது உங்களுக்கு கேட்கலையேன்னு வெளியே வந்தேன். அப்போ என் அக்கா வந்துச்சு பேசுனா, இது தப்பா? சரி அதை விடுங்க, நான் கேட்க வந்த விஷயத்த கேட்டுறேன். 2 பேரும் பிரியறதுல சந்தோஷம் தானே? என்னது? ஏங்க என்ன பேசுறீங்க? 2 பேர் பிரியறதுல என்ன சந்தோஷம்? சேர்ந்து இருக்கிறதுல தான் சந்தோஷம். ஒரு குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். சொந்தம் பந்தம்னு சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். பிரிஞ்சு இருக்கிறதுல சந்தோஷம் கிடைச்சிருமாங்க? கல்யாணம் ஆன ஆணும் பொண்ணும் சேர்ந்து இருந்தாதான் சந்தோஷம். ஆஹா, பிரிஞ்சு இருக்கிறதுல என்னங்க சந்தோஷம்? ஹலோ, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியாது, எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்கன்னு என்கிட்ட கேஸ ஃபைல் பண்ண சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ஆ? இப்ப என்கிட்டே தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தனா? ஆமா. ஏங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? ஆ, இருங்க, நீங்க வித்யா தானே? ஏங்க, யாருக்கு போன் பண்ணனே தெரியாம எடுத்த உடனே 2 பேரும் பிரியறதுல சந்தோஷமான கேக்குறீங்க? நீங்க நினைக்கிற வித்யா நான் கிடையாது. ஆ, இருங்க, 1 செகண்ட். ஐயோ, சாரிங்க, நம்பர் தப்பா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அது நான். ஹலோ ஹலோ. ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஷோ,
இப்படி பண்ணிட்டியடா. ஆமா, குரலும் பேசின பேச்சும் நல்லா இருந்துச்சுல்ல? பேரை கேட்கறதுக்குள்ள கட் பண்ணிட்டாளே.